அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பின்பற்றி வா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பாக சீசர்களோடு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது பேதுருவை அழைக்கிறார். என்னோட வா என்று. பேதுரு போகும்போது யோவானும் அவர் பின்னாடி வரும்போது பேதுரு இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்க என்ன கூப்பிட்டீங்க, அதனால நான் வந்தேன். பின்னாடி யோவான் வரான, இவனுடைய காரியம் என்னவென்று. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 21:22 அதற்கு இயேசு, நான் வருமளமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த பின்பற்றிவானா எதை பின்பற்றி? இயேசு கிறிஸ்து பேதுருவோட சொல்றார், என்னை பின்பற்றி வா. உலகபூர்வமாக கண்டு விசுவாசிக்கும்படி நாம் வார்த்தையை கண்டோம் என்றால் இயேசு கிறிஸ்துவோ ஆவியா இருக்கிறார், பேதுருவோ மாமிசமான இந்த சரீரத்தில் இருக்கிறார். இங்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வா என்று எதை சொல்லுகிறார் என்றால், ஆவிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:29 இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய சாயல் என்பதே அவருடைய நீதிதான் சாயல். இரண்டால் உலகபூர்வமாக சிலுவையில் இருக்கிறாரே, மனுஷனால் உண்டாக்கப்பட்டு அந்த இயேசு அல்ல. இயேசுடைய சாயல் என்பதே நீதிதான் அவர் சாயல். அவருடைய நீதியின்படி, அவர் நீதியா இருக்க அந்த நீதியின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய சாயலை தரித்திருப்போம். அந்த நீதியினுடைய சாயல் எப்பொழுது நம்ம புதிதாக அவருடைய பிள்ளைங்களை எப்போ ஆகணும், நம்ம அவர்களை எப்போ நம்ம பிறப்போம்னா, ஞானஸ்தானத்தின் மூலியமாக மாமிசத்தில் இருந்த நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக மாமிசத்தில் மரிப்போம். எதில் பிறப்போம் என்றால் கிறிஸ்து அங்க நீதியா இருக்கிறனால நீதியின்படியே நாம் பிழைப்போம், பிழைத்தவர்களாக, பிறந்தவர்களாக. ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவே நீதியின்படி நாம் நடப்பதற்கு 2-3 காரியங்களை நம்ம சத்தியத்தை அப்போ நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் தவறுகளும் செய்வோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி நம்ம அறியாமல் இப்பொழுது ஒவ்வொருவரும் நம்ம நோக்கி பார்த்தோம்னா தெரியும், ஞானஸ்தானத்துக்கு முன்பாக நம்முடைய நடக்கைகளில் உலகத்தை சார்ந்தும் கிறிஸ்துவை சார்ந்தும் இருக்கும். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை செய்வதற்கு நாம் விரும்ப மாட்டோம். ஏன்னா நிறைய இடத்துல ஞானஸ்தானம் என்று ஒன்று பெற்று கொண்டாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களும் நீதியின்படி நடக்கும்படியாக தான் கற்றுக் கொடுப்பாங்க. நாமளும் அந்த நீதியின்படியே நடக்கும்படியாகவே இந்த உலகத்து உள்ள காரியத்தை நாம் முழுமையாக வெறுப்போம். அதனால எதுல கிறிஸ்துக்குள்ளாக நம்ம பிறக்கிறோம், கிறிஸ்து நீதியா இருக்கிறதுனால அவருக்குள்ளதான் பிறக்கிறோம். அவர் என்னை பேதுருவ சொன்னார், என்னை பின்பற்றி வா என்றால் அவர் நடந்தது நீதி.
ஏன்னா தேவன் அவருக்காக கொடுத்த காரியத்தை, அந்த சத்தியத்தை நீதியின்படியே அவர் நிறைவேற்றினார். அவருடைய சித்தம், தேவன் குமாரன் மீது வைத்த சித்தத்தை, அந்த சித்தம் அதை நீதி தேவ வார்த்தையின்படியே அதை நிறைவேற்றினார். எதன் மூலியமாக? நீதியின் மூலியமாக. இங்கு அதைத்தான் சொல்கிறார். பேதுருவை மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும், அவரை இந்த நேரத்தில் நம்ம பின்பற்றோம்னா, எதில் பின்பற்றோம்னா நீதி சத்தியத்தின்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் உலகத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். சரி, இங்கே பின்பற்றிவான்னு சொல்கிறது நீதியை. சரி, பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளும் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.